ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது அன்பை எவ்வாறு புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வித அன்பு. அது வளர வளர அது அன்பை புரிந்து கொள்ளும் தன்மை மாறிக்கிட்டே வரும். ஒரு குழந்தை பிறந்ததுமே இதற்கு முதலிலே அன்பு மொழி என்னன்னா தொடுதல், அரவணைத்தல், டச் என்று சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறந்ததுமே கண்கள் சரியா தெரியாது. ஆகவே அம்மாவை எப்படி அது கண்டுபிடிக்குது? அம்மாவின் தொடுதல் மூலமாக. தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை தொடும் பொழுது அது தான் அன்பு செய்யப்படுவதாக அந்த குழந்தை நினைக்குது. சரி, குழந்தைகளுக்கு இந்த தொடு உணர்வு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்நாள் முழுவதும் அவர்களை பாதிக்கிறது. அந்த பாதிப்புகளை நாம் பிறகு பார்ப்போம். ஒரு குழந்தை 1 வயசு ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னை தொட வேண்டும் அம்மா அப்பா என்ற அந்த ஒரு தேவை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குழந்தைக்கு என்னன்னா தவக்கணும், நடக்கணும் என்ற ஒரு ஆசை. ஆனால் அந்த குழந்தைக்கு தேவை அப்பா அம்மா நம்மளை தூக்கி வச்சிருக்கணும் தேவை கிடையாது. அதற்கு எப்ப தொடு உணர்வு தேவையோ தானாகவே வந்து அம்மாவை அது அரவணைக்கும், அப்பாவை அரவணைக்கும். மற்றபடி குழந்தைக்கு என்ன தேவைன்னா பெற்றோரின் நேரடி கவனம். அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல இருந்து அதற்கு கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனத்தை நல்லா செலுத்திட்டாங்கன்னா அது அதை அன்பாக புரிந்து கொள்கிறது. அதனுடைய அந்த அன்பு குடம் அதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதில் அன்பு நிறைய ஆரம்பிக்கிறது.